இப்போ கோவம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதையும் நோட் பண்ணணும். சண்டை, சிரிப்பு, அழுக எப்போ வருதுன்னு யாருக்குப்பா தெரியும்? அந்த டைமில் புக் எடுத்து நோட் பண்ணிட்டா இருப்பாங்க. ஏன் தம்பி பின்னாடி உட்காந்து யார்கிட்ட அடிக்க தெரியுதே, இதை விட வேற நல்ல யோசனை நீ சொல்ல பார்க்கலாம். ஆ, அது தெரிஞ்ச நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்குறேன். அப்போ ஆரவண்ண சொல்றது பேசாம கேளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு புக் எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி தான் ஆகணும். இங்க குடி இருக்கணும்ல நிம்மதியா. சரி தம்பி, இனிமே எல்லாத்தையும் நோட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம், சரியா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன், உங்களை நான் தானா நடக்கும் போது தான் எழுதி வைக்க சொன்னேன். நீங்க பாட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும். நாங்கள் ஏன் நடுராத்திரி சுகா எடுக்க போகிறோம்? சத்தியமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல வாய்ப்பே இல்லை. என்ன மீறி ஏதாவது நடந்ததுன்னா எழுதி வைக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். இங்க பாருங்கப்பா, இது நம்மளோட வீடு. நம்ம எல்லாரும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். இது நம்ம எல்லாரோட பிரச்சனையும் கூட. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இதை சீக்கிரமா சரி பண்ண முடியும். சரியா சொன்னீங்கம்மா. நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு